நம்ம 2 நாளா ஸ்ரீ திரிபுரா ரகசியம் ஞான காண்டத்திலிருந்து ரமணாசிரமம் ஸ்ரீ ரமணாசிரமம் திருவண்ணாமலையினுடைய பதிப்பு புஸ்தகம் தமிழ் மொழிபெயர்ப்பு மூலம் சமஸ்கிருதம். இது பெரிய ஞானிகள் ஜனக மகாராஜாலேருந்து தத்தாத்திரேயர் பரசுராமர்லேருந்து அவதார புருஷர்கள்லேருந்து இவாளெல்லாம் ஆழ்ந்து அனுபவிச்சு பண்ண சமாதி ஞான நிலைகளினுடைய விளக்கங்கள் எல்லாம் இது ஒருங்கி திரண்டு இந்த புஸ்தகத்துல இருக்கு. இது பகவான் ரமண மகரிஷி ரொம்ப எல்லாருக்கும் இது கண்டிப்பா இது தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீ திரிபுரா ரகசியம் அத்வைத தத்துவத்தை திறம்பட எடுத்துரைக்கும் நூல் என்று ஸ்ரீ பகவான் ரமண மகர்ஷிகள் போற்றி வந்திருக்கிறார். மேலும் தம்மை நாடி வந்த பக்தர்களுக்கு இந்நூலிலிருந்து பல மேற்கோள்கள் காட்டி அவர் தம் ஐயங்களை நீக்குவது அன்னாரது வழக்கம். ஆன்மீக அன்பர்களால் மிகவும் விரும்பி படிக்கப்பட்டு வரும் இந்நூல் அனைவரும் கற்று பயனடையும் பொருட்டு 2ஆம் பதிப்பாக தற்பொழுது ஆசிரமத்தால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு போட்டு அது பின்பக்க அட்டையில அதை கொடுத்துருக்கா. இதை நம்ம 2 நாளா திரிபுரையின் சொரூபம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போது 3வது அத்தியாயம் 17 ஜனகர் உபதேசம் சமாதியினுடைய லட்சணத்தை அவர் விவரிக்கிறார். ஞானத்தை தெள்ள தெளிவா விளக்குகின்ற ஒரு நிலை, விளக்குகின்ற ஒரு தன்மை தான் இந்த சமாதியில வெளிப்படுறது. சமாதி அனுபவம் சொல்லப்படுற தியானத்தினுடைய இறுதி பரிமாணம் போல சமாதியா சித்திக்கிறது. அப்பொருளாவே நாம் துலங்குவோம். அந்த சமயத்துல மெய்ப்பொருள், உண்மை பொருள், ரியாலிட்டி, தத்துவம், சத்தியம், மெய்யறிவு, உண்மை அறிவு, சித் பிரகாச ஒளி, திரிபுரையின் சுரூபம், என்ன வார்த்தைகள் நீங்க போடுங்க, பரம்பொருள், கடவுள் தன்மை, அதனுடைய தன்மைகள் எல்லாம் இந்த சமாதி லட்சணத்து மூலமா தான் வருது. ஆனா சமாதியே கூட முக்கியம் அன்று அப்படின்னே என்ன, சமாதியால மட்டும் இது அடையப்படுவதல்ல. ஒட்டுமொத்தமா ஸ்ரத்தையோடையும் தீவிர தாகத்தோடையும் இன்ட்ரெஸ்டினோடையும் பிரியத்தோடையும் தன்னை அறிந்து கொள்ள விழையும் ஒரு முமுட்சுவுக்கு தான் இது சித்திக்கும்னு இதே அத்தியாயத்துல அவர் சொல்லுவார். என்னதான் சமாதி பழகினா கூட இது வராது, மெக்கானிக்கலா பழக முடியாது. அதனால ஒரு சைடு விசாரம் எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் என்றதனுடைய சொரூபம் உண்மையா தெரிஞ்சாதான் எல்லாமே தெரியும். இங்க வாழறதுக்கு ஏதான அர்த்தம்னா ஆன்ம ஞானம் இருந்தாதான் வாழறதனுடைய அர்த்தமே, வாழ்க்கையே சுகிக்கப்படும். அந்த மாதிரியான தன்மையில எல்லாத்துக்குமே ஆன்ம ஞானம் அடிப்படையா இருக்கிறதுனால, தானுன்ற பொருள் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கிறதுனால அந்த தானுடைய ஆத்மாவனுடைய சொரூபத்தை நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதுல அவர் ஜனகர் உபதேசம் பண்றார். இந்த அத்தியாயம் 17 சமாதி லட்சணம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இந்த சத்சங்கம் கேட்கும் பொழுதெல்லாம் லைன் பை லைன் படிச்சு நம்ம இதை தத்துவ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அனுகூலமா வாழ்க்கைய வாழறதுக்கும், விழிப்பு நிலையில மற்ற விவகார தசையில வாழறதுக்கும் எப்படி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுல பண்ணிட்டு இருக்கோம். இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுன்னு இந்த சத்சங்கம் போட்டு நீங்க கேட்கும் பொழுதெல்லாம் இதை புஸ்தகத்தை வச்சுட்டே பார்க்கலாம். அத்தியாயம் 17 ஜனகர் உபதேசம் சமாதி லட்சணம். ஏ பார்கவா, ஜனகனுடைய மொழிகளை கேட்டு அஷ்டாவக்கரர் அரசனிடம் யாது கேட்டாரோ அதனை சொல்கிறேன், கவனித்து கேள். ஏ பார்கவான்னு அவர் சொல்றது பரசுராமரை. யார் அந்த மாதிரி சொல்றார்? பார்கவான் கூப்பிடுறவர் குருவான தத்தாத்திரேயர். அவருக்கும் முன்னால இருந்த ஜனகர் கிட்ட அஷ்டாவக்கரன்ற ரிஷி இந்த ஞான உபதேசம் கேட்டு இருக்காரு. அந்த நடந்ததை அப்படியே ஒரு டிரான்ஸ்மிஷன் மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவரும் பெரிய ஞானி. யாரு? தத்தாத்திரேயர். பரசுராமர் ஒரு அவதாரமே. வாமன அவதாரத்துக்கு அடுத்தது பரசுராமர் அவதாரம் வரும். அதுக்கு அடுத்தது ராம அவதாரம் அப்படின்னு அவதாரங்கள்ல நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம். அந்த பரசுராமர்ன்றவர் அவ்வளவு கோபக்காரரா இருந்து
அதுக்கப்புறம் இந்த ஞானமா மாறி அவரை தணிச்சு ஞானத்தை போதிக்கிறார். அவர்கிட்டதான் இவர் சொல்றார். அஷ்டாவக்கரர் ஜனக அரசனிடம் யாது கேட்டாரோ அதனை சொல்கிறேன், கவனித்து கேள். ஏ ராஜனே, விவகார தசைகளிலும் சூக்ஷ்மமான சமாதிகள் இருக்கின்றன என்று தாங்கள் மொழிந்தீர்களே, அதனை எனக்கு இன்னும் நன்றாய் விளங்கும்படி சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா, திரிபுரையின் சுரூபத்துல 3 நிலைகள், அதாவது ஆழ்ந்த உறக்கம், சமாதி, அப்புறம் வஸ்து தரிசனம் அப்படின்னுட்டு 3 நிலைகள்லையும் சமாதியை தவிர, அதாவது நீடித்த வெறும் பிரகாசத்திலேயே சித் பிரகாசமா இருக்கிற அறிவு ஒளியிலேயே இருக்கிற அந்த நீடித்த சமாதியை தவிர மீதி 2மே பயன் தராமல் போயிடுறது. அதாவது விவகார தசையில 2 எண்ணங்களுக்கு நடுவுல நிர்விகற்பமான, எதுவும் தோன்றாத, எதுவும் அற்ற, எண்ணங்கள் அற்ற, உணர்ச்சிகள் அற்ற, தனித்துவங்கள் அற்ற, அகந்தையற்ற அப்படின்ற நிலை சித்திச்சால் கூட அதை ஏன் உணர முடியலன்னா, ஒரு மாதிரியான அடுத்த எண்ணமானது அதை தெரிய விட்டாமல் டிராபிக் ஹெவியா இருக்கிற ரோட்ல ஸ்பேஸே இல்லாத போல, பொருள்கள் குவிஞ்சு இருக்கிற இடத்துல சிறிது கூட இடமே இல்லாதது போல, ஒரே பரபரன்னு ஆறாவாரம் இருக்கிற இடத்துல மௌனமே சித்திக்காதது போல, இங்க என்னதான் வஸ்து தரிசனம் அங்க நடந்தாலும் அது தெரியாம போயிடுறது. ஏன்னா இந்த அடுத்து வர எண்ண கூட்டங்களுடைய இறைச்சலானது, ஜடசக்தியானது அதை மறைத்து மூடி விடுகிறது, அதை இல்லாமலேயே செய்து விடுகிறது. வஸ்து தரிசனம்ன்றது என்ன? எந்த மாறுதலும் மற்றும் எண்ணங்களற்ற, அகந்தைகளற்ற நிலை, அகந்தையற்ற நிலை அது தெரியாம போயிடுறது. இது விழிப்பு நிலையில. ஆழ்ந்த உறக்கத்துல ஒன்றுமே தோன்றா தன்மையே ஒரு ஜடசக்தியா அங்க உட்கார்ந்து இருக்கு. அந்த தோன்றா தன்மையே, இது இருப்பின்மையே. ஏன்னா அறிவானே இல்ல, அறிவு அங்க இல்லனே இல்ல, உடல் அறிவும் அதாவது உடல் உணர்வும் இல்ல, மன உணர்வு அடியோட இல்லை, எதுவுமே அற்று ஒரு பிணம் போல, கட்டை போல அங்க நீடித்த சமாதி மாதிரி. சமாதியினுடைய குணம் மாறுதலற்று வெறும் பிரகாசத்திலேயே இருக்கிறது தான் சமாதியுடைய குணம். குணம் இருந்தாலும் அதுல சமாதியா அது சித்திக்காம ஒரு ஞானமா மலராம ஏன் போறதுன்னா, அங்க இருப்பின்மைன்ற ஒரு ஜடசக்தி, ஜடத்தனம், ஜடத்தன்மை, மூட சக்தி வியாபிச்சிருக்கிறதுனால ஒரு நீடித்த சமாதி போல இருந்தாலும் அங்க ஒண்ணுமே அவனுக்கு சித்திக்கிறது இல்ல, பலன் சித்திக்கிறது இல்ல. வெறும் எண்ணங்கள் அற்று தெம்பா உடம்புக்கு தெம்பு கிடைக்கிறதே தவிர, அதை சொல்லுவோம் நன்னா தூங்கினேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு போட்டுட்டு அப்புறம் விவகாரங்கள்ல ஒரே எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் வேட்டையாட ஆரம்பிச்சு விடுறோம். அதனால இவைகளால பயன் இல்லாம போயிடுது. இப்ப சமாதி ஒண்ணுதான் தெரிஞ்சாகணும். சமாதினா என்ன, அது சகஜமாவே நடந்துட்டு இருக்கா? விழிப்பு நிலை தான் நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய, சாதகம் பண்ணக்கூடிய ஒரு இடம். சோ இந்த நிலையில நான் என்னுடைய சமாதின்றது எப்படி ஒரு லட்சணங்கள் பொருந்தியதா இருக்கணும் அப்படின்றத அவர் விளக்கிறார். ஏ ராஜனே, விவகார தசைகளிலும் சூக்ஷ்மமான சமாதிகள் இருக்கின்றன என்று தாங்கள் மொழிந்தீர்களே, அதனை எனக்கு இன்னும் நன்றாய் விளங்கும்படி சொல்ல வேண்டும். நிர்விகற்ப அறிவு ரூபங்களான அப்படிப்பட்ட சமாதிகள் எந்தெந்த தசைகளில் காணப்படுகின்றன என்று அஷ்டாவக்கரர் கேட்டதற்கு, அகண்டாகாரமான மனதின் வடிவை உடைய ஜனகராஜா சொல்லுகின்றனர். அவரையே எவ்வளவு அழகா வர்ணிச்சு பேசுறா பாருங்க. நிர்விகற்ப அறிவு ரூபங்களான அப்படிப்பட்ட சமாதிகள் எந்தெந்த தசைகளில் காணப்படுகின்றன. நிர்விகற்பம்னா என்ன? எண்ணங்கள் ஒரு எண்ணம் போயிட்டு மாறுதல் அடைஞ்ச அதனுடைய அசோசியேட்டிவ் திங்கிங்கா, சங்கிலி தொடர் போல வேறு வேறு நினைவுகளா, வேறு வேறு எண்ணங்களா, வேறு வேறு காட்சிகளா, வேறு வேறு உணர்ச்சிகளா தொடர்ந்து 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 புது புது அலைகள், நீர்க்குமிழிகள், அந்த ஒவ்வொரு அலைக்கும் விதவிதமான வேகங்கள், நிற்றல்கள், ஓடுதல்கள், அலைதல்கள், சஞ்சலித்தல்கள் அப்படின்னு விதவித காம்பினேஷன்ல எப்படி ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற நீர் அலையானது கரையை அடிச்சுட்டு திரும்புமோ, இந்த மாதிரி இந்த மனன்ற இதுல பல 3 விதமான குணங்களும் வெவ்வேறு காம்பினேஷன்லயும் இன்டென்சிட்டிலையும் எழுந்து எழுந்து விழும் பொழுது, இங்கே கூட ஒரு சமாதி மாதிரி 2 எண்ணங்களுக்கு நடுவில் சித்திக்கிறதுன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரியான தருணங்கள் எந்த தருணங்கள், எந்த சமயங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் விழிப்பு நிலையில வாழற சாதாரண மனுஷா வாழற வாழ்க்கையில
அவனும் சமாதி அனுபவங்களை அண்டர்கோ பண்றா. அப்படின்னா சமாதினாலே என்ன, விழிப்பு நிலையில சாதாரணமா வாழ வாழ்க்கையில இது நடக்கும்போது இதுதான் சமாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகளுக்கு அந்த மனிதர்கள் ஆட்படுகின்றனர், அந்த மனங்கள் ஆட்படுகின்றன அப்படின்ற கேள்வியை அவர் கேட்கிறார். இந்த அஷ்டாவக்கரர் கேட்டதற்கு அகண்டா ஆகாரமான மனத்தின் வடிவுடைய, அகண்டாகாரம்னா என்ன, இந்த சைத்தன்யம் சொல்லப்படுறது அந்த பேரறிவு இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ஸ், பியூர் இன்டெலிஜென்ஸ், அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ்ன்றா இல்லாட்டி சுப்ரீம் அவேர்னஸ்ன்றா. இந்த சுப்ரீம்ன்ற வார்த்தையெல்லாம் அட்ஜெக்டிவ், பெயர் ஒரு சொல், அது மூலமா அதை சுப்ரீம்னஸ் விளக்குறது. அந்த மாதிரி இவர் சுப்ரீம் கான்சியஸ்னஸா இருக்க, அகண்ட ஆகாரமான அறிவு பிரகாசமாகவே அவருடைய மனம் இருக்கான். இதுதான் ஓப்பன்னஸ். இப்ப ஞான விளக்கம்னா என்ன, அவ அது என்ன பொருள், அந்த பேரறிவுன்றது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப கையகப்படுத்தி அதை ஆண்டு அனுபவிச்சு ஒவ்வொரு க்ஷணமும் அவளோட வாழ்க்கையை ஞானமயமே, சமாதிமயமே, அந்த எந்த விதமான விகற்பங்கள்னு சொல்லப்படுற எண்ணங்கள் உதித்தல் அற்ற அந்த மயமே அவ அப்பொருளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனாலதான் அவர் அவ்வளவு அட்ஜெக்டிவ் போட்டு அகண்டாகாரமான மனத்தின் வடிவையுடைய ஜனகராஜா சொல்லுகின்றனர் அப்படின்னு அவரை சொல்றவரை பத்தி அழகா இங்க சொல்றார். விவகார தசையில் சமாதிகளை சொல்லுகிறேன், ஏ பிராமணா கேளும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். விவகார தசையில வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் சமாதி நிலைகள்லாம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்றார். தன் பிரியையினால் முதல் நன்றாய் ஆலிங்கனம் செய்யப்படும் பொழுது, ஆலிங்கன காலத்தின் ஆதியில் மனிதனுக்கு ஒரு க்ஷண பொழுதிற்கு வெளியேயாவது உள்ளேயாவது ஒன்றுமே தோன்றாமல் இருக்கின்றது. அவன் உறக்கம் கொண்டவனும் அல்லன், இதனைத்தான் சமாதி என்று சொல்கிறது. ஃபர்ஸ்ட் விதம் சொல்றார். ரொம்ப ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணம் பண்ணிட்ட அந்த மனைவியினால அவ பிரியம் மேலிட்டு தன் கணவனை ஆலிங்கனம் அணைச்சுக்கும் பொழுது அவன் அந்த ஆலிங்கனத்துல கட்டுண்டு, அப்பொழுது அவன் மெய் மறந்தவனாக, இந்த மெய்னா என்ன, தன்னுடைய தனித்த உணர்வே மறந்தவனாக, அது உடல் உணர்வா இருக்கிற மனமா இருக்கட்டும், மனமா இருக்கிற உடலா இருக்கட்டும், இது ரெண்டுமே மனம்தான், இது ரெண்டுமே உடல் தான், இது ரெண்டுமே அற்று உள்ளுக்குள்ளேயும் ஒண்ணும் இல்ல, வெளியிலயும் ஒண்ணும் இல்ல. அவரு உள்ளு வெளின்றதே நம்ம எதை வச்சு பிரிக்கிறோம், உடலை வச்சுட்டு தான் பிரிக்கிறோம். மனமே உடலாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பேர் தான் தேகாத்ம புத்தின்னு பேரு. தேகத்தை நான் என்று சதா அந்த தேக உணர்வாகவே, உடல் உணர்வாக இருந்து கொண்டிருக்கும் புத்தி பேரு தான் தேகாத்ம புத்தின்னு பேரு. அதனாலதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவா, ஹியூமன் பீயிங் வா. அந்த பீயிங்னஸ்ன்றது ஆக்சுவலா அந்த உடம்பு உணர்வாவே இருந்துட்டு இருக்கு இல்லையா. நான் அங்க போனோம், 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் கூட பேசணும், நான் இதை போய் வாங்கணும், இதை போய் வச்சுட்டு வரணும், இதை போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கர்மாக்களையும் அந்த தேகமா இருக்கிறதா தன்னை பாவிச்சுண்டு அந்த புத்தியானது ஓயாம பேசிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன, தேகத்து மூலமா கால் ஷீட் புக் பண்ணப்பட்ட ஒரு பிஸி ஆக்டர் மாதிரி இருக்கு. இந்த தேகம் யாரோடதுரா அப்படின்ற ஒரு துளி விசாரமோ எதுவுமே கிடையாது. அதனால பீயிங்னஸ்னா என்ன அர்த்தம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது இல்லையா. ஹியூமன் பீயிங்னா என்ன, ஐ எம் பீயிங் ஆஸ்க்ட் டு கம், நான் என்னை வருவதற்காக கேட்டுக்கொள்ளப்பட்டேன். ஐ எம் பீயிங் இன்வைட்டட் டு கிவ் எ லெக்சர், நான் ஒரு பெரிய லெக்சர் கொடுக்கறதுக்காக கேட்டுக்கொள்ளப்பட்டேன், வரவேற்கப்பட்டேன் அப்படின்னு. அந்த பீயிங்னால என்ன, நடந்துட்டு இருக்கிறத ஒண்ணு சொல்றது. அதனாலதான் ஹியூமன் பீயிங் அப்படின்ற அந்த பீயிங்னஸ் ஃபுல்லி ஆக்குபைடு, ப்ரீ ஆக்குபைடு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லையா. ப்ரீ ஆக்குபைடு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையாவே இங்க வாழ்ந்துட்டு இருக்கு, அகந்தையினுடைய வாழ்க்கையாவே இது வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு ஒரு முக்கியமான தருணம், அவன் வாழ்க்கையில ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட அந்த பொண்ணு மனைவியாவும் அவளும் ரொம்ப பிரியமோட அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை முதல்ல அவ ஆலிங்கனம் பண்ணிக்கிறான்.
முழு உரிமையோட தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, அணைச்சுக்கிறா. அணைச்சுக்கும் போது அந்த அணைப்பில் கட்டுண்ட இவனுடைய மனது உள்ளிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் இவன் தூங்கினவனா இல்லாட்டி விழிச்சிருந்து விவகாரத்துல எதுலயாவது ஈடுபட்டு இருக்கிற பரபரப்பரன் அதுக்கு முன்னாடி இருந்த தன்மையா இருந்தவனா அப்படின்றது கூட இல்லாமல் ஒன்றுமே அற்று இருக்கிற, அதாவது மாறுதல்கள் எதுவும் இல்லாமல் மனம் ஒரு பீயிங்கா கூட இல்லாமல், புரியுதா, இருக்கான் இல்ல, மெய் மறந்து இருக்கான், உணர்வு மறந்து இருக்கான். அப்படி இருக்கிற அந்த தன்மைக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றார். தன் பிரியையினால் முதலாக நன்றாய் ஆலிங்கனம் செய்யப்படும் பொழுது ஆலிங்கன காலத்தின் ஆதியில் மனிதனுக்கு ஒரு க்ஷண பொழுதிற்கு வெளியேயாவது உள்ளேயாவது ஒன்றுமே தோன்றாமல் இருக்கிறது. வெளி உள்ளே இந்த உடலை வச்சுதான். அதுக்குதான் அந்த இது சொன்னேன், தேகாத்ம புத்தின்னு சொன்னேன். அவன் உறக்கம் கொண்டவனும் அல்லன், விழித்திருந்து விவகாரத்தில் ஈடுபட்டவனும் அல்லன். இதனைத்தான் சமாதி என்று சொல்லப்படுகிறது அப்படின்றார். அப்புறம் அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அநேக நாளாக ஒன்றை ஆசைப்பட்டு அது கிடைக்காது என்று தீர்மானித்திருக்கும் பொழுது எண்ணாமல் திடீரென்று ஒருவனுக்கு அது கிடைத்து விட்டால் ஒரு க்ஷண பொழுதிற்கு உள்ளேயாவது வெளியேயாவது ஒன்றும் தோன்றாமல் நின்று விடுகின்றான். இப்ப பசங்கள்லாம் படிக்கிறான், இந்த மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் வருவோம்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்டேட்டுக்கே இவன் ஃபர்ஸ்ட்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுறது? இதே மாதிரிதான் இந்த கிரிக்கெட்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கடைசி பால் 5 ரன் எடுக்கணும்ன்றப்போ அது 1 4 எடுத்து தோத்தும் போயிடலாம், 6 எடுத்து ஜெயிக்கலாம், இல்லாட்டி 0 டக்கு அடிச்சு தோத்தும் போலாம். ஜெயிப்பு தோப்பு இல்லாட்டி 5 ரன்னுக்கு கூட ஓடி டையும் ஆகலாம். பொறுமா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அடிக்கிற ஒரு ஷாட்ல 6 ஒண்ணு அடிச்சுடுறோம் வச்சுக்கோங்க. அப்ப ஆடியன்ஸ் உலகம் பூரா டிவியில பாக்குறவாளா இருக்கட்டும், ஆடிட்டோரியத்துல இருக்கிறவாளா இருக்கட்டும், அந்த ஷாட் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே உடல் பிரஜை இருக்காது, மனத்திலையும் எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு புள்ளியில நிக்கும். அந்த புள்ளின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த புள்ளி ஆக்சுவலா ஸ்பிரிட்டே, தெய்வாம்சமே, தெய்வ நிலையே. இந்த மாதிரி எங்கேயாவது எதேச்சையாதான் இந்த மாதிரி இந்த சமாதி சித்திக்கிறது. இது பேர் சமாதி. இத அந்த அந்த மொமெண்ட், எக்ஸாக்டா அந்த மொமெண்ட்ல எதிர்பார்ப்பினோட உச்சின்னு சொல்றதா, 6 கிடைச்சிருச்சு, 6 தூக்கிட்டான். அதுக்கப்புறமே என்ன ஆயிடுறது, எல்லாரும் பெவிலியன்ல இருந்து குதிச்சு ஓடி போய் இதுவாரா. ஆனா அந்த க்ஷணம் எக்ஸாக்டா அந்த பால் தூக்கப்பட்டு 6 பியாண்ட் கேட்ச் அப்படின்ற லெவலுக்கு இதுல போய் விழுறது, கேலரியில போய் விழுறது. அந்த ஹைட்டுக்கு அது போகும்பொழுதே எல்லார் மனமும் எல்லாரும் தங்களை மறந்து எல்லாத்தையும் மறந்து ஒரே ஒரு க்ஷணம் தான். அடுத்த செகண்ட் இந்தியா ஜெயிச்சுடுத்து இல்லாட்டி இன்னொரு கண்ட்ரி ஜெயிச்சுடுத்து, அது இது. அந்த ஜெயிப்புக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷம் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, அது உண்மையானதானா இல்லையா? அந்த மாதிரி வெறும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தவனுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பெரிய ஐஸ் கட்டி மழையா அடிக்கப்பட்டதுன்னா அவன் என்ன ஆவான்? அந்த பையன் ஒண்ணுமே இருக்காது அவனுக்கு. அது உடம்பெல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா இருக்கும், பியாண்ட் எல்லாம் இருக்கும், எல்லாம் ஒரு புள்ளியில ஸ்பிரிட்ல நிக்கும். இதுதான் சமாதி அப்படின்னு ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அநேக நாளாக ஒன்றை ஆசைப்பட்டது கிடைக்காது என்று தீர்மானித்திருக்கும் பொழுது எண்ணாமல் திடீரென்று ஒருவனுக்கு அது கிடைத்து விட்டால் ஒரு க்ஷண பொழுதிற்கு உள்ளேயாவது வெளியேயாவது ஒன்றும் தோன்றாமல் நின்று விடுகிறான். அவன் உறங்கினவனும் அல்லன். இதனைத்தான் சமாதி என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் மூணாவது எக்ஸாம்பிள். ஒருவன் பயமின்றி உற்சாகத்துடன் செல்லும் பொழுது மிருத்யுவை போல திடீரென்று ஒரு புலியை சந்திப்பானால் அவனுக்கு க்ஷண நேரத்திற்கு உள்ளிலாவது வெளியிலாவது ஒன்றும் தோன்றுகிறதில்லை. பயம், பயத்தினோட உச்சம். ராத்திரி படுத்துட்டு இருக்கோம், அம்மான்னு ஒரு பெரிய அண்டா மேல இருந்து உழுதுன்னு வச்சுக்கோம். எழுந்து ஃபர்ஸ்ட் அந்த சத்தத்தினோட தாக்கத்துல
பயத்தினாலதான் நம்ம தூக்கி வாரி போட்டு விழுந்துக்கிறோம். அத போல இங்க வந்து திடீர்னு கேஷுவலாவும் ஜாலியாவும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பிக்னிக் ஸ்பாட்ல ஒரு பெரிய புலி எதிர்க்க வந்து நடுவில் நின்றுதானா, அந்த க்ஷண நேரத்துல அவனுக்கு எங்கேயும், அதாவது மனமற்று போயிடுறது, இதுவற்று போயிடுறது. ஆக்சிடென்ட்ஸ்ல எல்லாம் கூட இப்படிதான் நடக்கிறது. அதாவது எக்ஸாக்டா ரயில்வே ட்ராக்ல மாட்டிண்டு எதிர்க்க ட்ரெயின் வந்து ஃபியூ ஃபீட் அவே ஃபுல் ஸ்பீட்ல வர்றதுக்கு முன்னாடி அந்த க்ஷணத்துல வந்து ஒரு க்ஷணத்துல உயிர் வந்து எந்த மனம் எதுவுமே கிடையாது, சைக்கலாஜிக்கல் திங்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறுமனே திக்குன்னு நிக்கிறது. அது உள்ளுல இருக்கா வெளியில இருக்கான்னு தெரியாது. அதான் நிறைய இறப்புல வந்து அகால மரணங்கள் எல்லாம் அப்படியே வந்து அது வந்து அந்த இடத்த கூட விட்டு போகாம அந்த அகால மரணத்துல எல்லாம் ஆவிகளா சுத்துறது கூட வந்து இந்த ஸ்டாக்னேட் ஆகி அங்கேயே ஏங்கிட்டு நிக்கிற ஆவிகள் தான். இந்த மாதிரி வந்து பயத்தினாலையும் ஒரு க்ஷணம் உள்ளிலும் வெளியிலும் நிற்றல் எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு பாடி. இதுதான் சமாதி. இதை வந்து சயின்ஸா இவங்க மாத்துறாங்க. ஏன்னா இங்க உணர்வை சோதிச்சு பூரண உணர்வுன்னு முழு முதலா தனி முதலா ஒண்ணு இருக்கா அப்படின்றதுதான் இங்க மொத்த ஆன்மீகமே. அதை தேடி போகும் பொழுது இந்த அகந்தைன்றத நான் எனது அப்படின்ற ரெண்டு வகையராகவும் பொத்துன்னு இந்த தன் உடல்லேந்து உயிர்லேந்து உலகத்திலேந்து தன்னுடைய சக்திகள் திறன்கள் எல்லாத்தையும் இது போட்டுட்டு அம்மயமாகவே ஆயிடுறது. இதுதான் பரிபூர்ண தெய்வ நிலையே. மகான்கள்னு சொல்லப்படுறவா என்ன, மகத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்கள். அந்த பெரிய மெய்ப்பொருளாவே அவ மாறிடுறான். அத வந்து பண்ற செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்டு கான்சியஸ்னஸ், அதுதான் இங்க வாழ்க்கையே. உணர்வை என்னன்னு பரிசோதிச்சு அதை படம் போட்டு சும்மா வந்து வெறுமை வந்து ஆப்ஜெக்டிவ் ஸ்டடி கிடையாது. இது ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மாதிரியான வாழ்க்கையாகவே அந்த அகந்தையை ஒழித்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறாங்க. பண்ணி ஒழிச்சு கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். உணர்ச்சிகள்ல எல்லாத்துலயும் அடுத்த பேச்சு கிடையாது. அடங்கணும்னா அடங்கு, விடணும்னா தியாகம் பண்ணு. இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இந்த உணர்வை பண்ற ஆராய்ச்சிக்கு முன்னாடி இந்த உணர்விலேயே கரைஞ்சு இரண்டரை அத்வைத ஸ்திதியா மெய்ப்பொருளா மெய்யறிவா பேரறிவா நிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தனித்த வாழ்க்கையில இந்த தனித்த அகந்தையை வச்சுட்டு இருக்கிற உணர்ச்சி மூலமா அடையிறது ஒண்ணுமே கிடையாது. அது பிறவியை பெருக்கதான் போறது. இன்னொரு கான்பிகரேஷன்ல மனம் உருவாக போறது, இன்னொரு உருவத்தை பற்றி கொள்ள போகிறது. அதனால இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கு. அதனால சமாதின்னு இதை அடையிற அந்த ப்ராசஸ தெளிவா வந்து தெரிஞ்சுட்டே ஆகணும் ஒவ்வொருத்தரும். இது வந்து மூணாவது எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அதாவது திடீர்னு நல்ல ஃபன்னாவும் கேளிக்கையாகவும் புறப்பட்டு போன ஒரு பிக்னிக்ல திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு புலி வந்து நின்றுதானா, பெரிய புலி வந்து நின்றுதானா, அந்த பயம் எப்படி நம்ம கவ்விக்கொள்ளுமோ அப்ப அந்த கவ்விக்கொள்ளுகிற அந்த தருணத்தில் உள்ளேன்றதும் இல்லை வெளியேன்றதும் இல்லை, அப்படியே நிக்கிறானோ சில போல நிக்கிறானோ அந்த பயம் இருக்கிற தருணத்துல நடக்கிற தன்மை பேர் கூட சமாதி தான் அப்படின்ற. அப்புறம் தனக்கு மிக பிரியமுள்ளவனும் தன்னுடைய வீட்டு காரியங்களில் அதிக சமர்த்தனும் ஆரோக்கியவானுமான தன் குமாரன் இறந்து விட்டான் என்று ஒருவன் திடீர் என்று கேட்பானாயின் அவனுக்கு ஒரு கண நேரத்திற்கு உள்ளிலாவது வெளியிலாவது ஒன்றுமே தோன்றுகிறதில்லை. அதாவது தன்னுடைய ஆதர்ச புத்திரன், ஒரே பையன்தான், வேற குழந்தைகளே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரே பையன், அதுவும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப வைப்ரண்டா சமுதாயத்துக்கு நல்லவனா, அப்பா அம்மா பேச்சுக்கு கட்டுப்படுறவனா, அப்பா அம்மாவை அன்பு மழை பொழிஞ்சு பாச மழை பொழிஞ்சு கூட வாழ்ந்து வந்தவனா இருந்த பையன் திடீர்னு போயிட்டான்னு கேட்கும் பொழுது, ஏன்னா இரண்டரை உயிர்லையும் பாசத்திலையும் பெற்றோர்களோட மட்டும் இல்ல எல்லார்கிட்டையும் கலந்த அந்த பையனுடைய பிரிவானது எப்படி தாக்கும்? அந்த மனம்ன்ற வேறு, பாசத்தினுடைய வேறு, அன்பனுடைய வேறு எல்லாத்தையுமே போட்டு உழுக்கும் இல்லையா? அப்படி பாக்குற அந்த க்ஷணத்துல வந்து அந்த நியூஸ் வர அந்த தருணத்துல அந்த ஆள் வந்து அந்த மனிதர், அந்த அப்பாவோ அம்மாவோ அவளுக்கு வந்து உள்ளிலும் இல்லை வெளியிலும் இல்லை,
யாருன்னே, அவர் மனிதரா, ஹியூமன் பீயிங்கா அப்படின்றதே அந்த மனித உணர்ச்சிகள் எதுவுமே அற்று நிக்கிறார்ல, அந்த நிக்கிற அந்த தருணம் வந்து க்ஷணநேர சமாதி. இவைகள் எல்லாம் க்ஷணிக சமாதிகள்னு பேர். விவகார திசைகள்ல ஏற்படுகின்ற க்ஷணம் ஏற்படுற விவகாரத்தினால ஏற்பட்ட சமாதிகள். இவா யாரும் ஆராய்ச்சி பண்றவா இல்ல. அதையே ஒரு ஆன்ம வேட்கை கொண்டவன், உண்மையை தேடுகின்றவன், மெய்ப்பொருளை தேடுகின்றவன், மெய்யறிவை தேடுகின்றவன் பக்குவப்படுத்தி நேர தனியா வாழ்க்கைய பார்த்துட்டே வரான். அவன் எல்லா உணர்ச்சியிலையும் பார்த்துட்டு வரான். அது அவன் பேர் தான் முமுக்ஷுன்னு பேரு. தீவிரமான வேட்கை கொண்டவன், உண்மை பொருள்ல வேட்கை கொண்டவன், நான் யார் தான் யாருன்னே தேட தலைப்பட்டவன். அவன் வந்து இதை பக்குவமா பண்றான். அவன் இந்த நிகழ்ச்சிகளை சாரல. இவர் வந்து இவர் கேட்டதுனால இவைகளெல்லாம் கூட சமாதிகள் தான், சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு, உலகம் பூரா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு 4 எக்ஸாம்பிள் கோட் பண்றார். இவ்விதம் மகா சுகம், ஃபர்ஸ்ட் வந்து மனைவியினால் ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொண்ட மனைவியினால் கிடைக்கிற அந்த ஆலிங்கனத்தினால கிடைக்கிற அணைப்புனால கிடைக்கிற மகா சுகம். அப்புறம் மகா ஹர்ஷம். மகா ஹர்ஷம்ன்றது என்ன? இந்த ரெண்டு ரொம்ப நாளா அந்த கடைசி அந்த 6 தான் ரொம்ப எதிர்பார்க்கும்படி அந்த மேட்ச் போச்சு கிரிக்கெட்ல. வெறும் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு வர நினைச்சிருந்தவனுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வந்துட்டான். அந்த மாதிரி இவங்க என்ன அடிக்க போறாங்க, அடிச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லா விதமான யூகங்களுக்கும் மத்தியில 6 ரன் எடுத்தாகணும். 6 ரன் எடுத்தா வெற்றி, 5 ரன் எடுத்தா டை, 4 எடுத்தாலும் சரி, 0 எடுத்தாலும் சரி தோல்வி அப்படின்னு இருக்கிற தருணத்துல அந்த ஒரு 6 கடைசியா தூக்கும் பொழுது அது கிடைக்கிறது வந்து இது பேர் மகா ஹர்ஷம். அதாவது தீவிரமா தேடின வேட்கை வந்து சித்திச்சிருது. அப்ப வந்து அந்த ஆடியன்ஸ் மத்தியிலையும் உலகத்துல இருக்கிற டெலிவிஷன் ஆடியன்ஸ் மத்தியிலையும் ஏற்படுறது அந்த நிற்றல், அவங்க உள்ள இருக்காங்களா வெளியில இருக்காங்களா எதுவுமே கிடையாது. ஒரு க்ஷணத்துல தான். அதுக்கப்புறம் எல்லாம் மீதி எல்லாம் கதை, அதை பத்தி பேச்சு 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 எல்லாம் டைல்யூட் ஆயிடும். அது எல்லாம் வந்து என்ன, துண்டிக்கப்பட்ட ஞானங்கள், அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அது ஏகப்பட்ட லாஜிக், ஏகப்பட்ட ஆங்கிள் எல்லாம் பேசிட்டே இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் வைப்ரண்ட் மூமெண்ட்ஸ், மூமெண்ட் லிவிங். இந்த லிவிங்ல தான் அந்த பொருள் வந்து அந்த அந்த ஒன் ஹூ லிவ்ஸ்ன்றதே போயிடும். அவன் போயிட்டு அந்த பெரிய ஸ்பிரிட்டே நம்மள ஆவிர்வவிக்கும். எப்ப பாரு அந்த பேரறிவும் மெய்யறிவும் உண்மை பொருளும் சித்தகாச சித்தருள் வெளியும் நம்மள அப்படியே பரவி அம்மயமாகவே நாம் இருப்போம். அவ்வளவு வைப்ரண்டா இருப்பா. அததான் இங்கே அவர் சொல்றார். மகா ஹர்ஷம், மகா சுகம், மகா ஹர்ஷம், மகா பயம், மகா சோகம். பையன் இறந்து போயிட்டான்னு கேட்ட தோல்வியினால கூட இந்த சமாதி வந்து சித்திக்கிறது. ஆனா க்ஷண நேரம் தான். அந்த செய்தி கேட்ட அந்த க்ஷணத்துலதான் திக்பிரம பிடிச்சு நிக்கிறான். அதுக்கப்புறம் 100 பேர் என்ன பண்ணுவா, அன்வாலண்டா, புரியுதா, கேட்காமையே வந்து ஒரே ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சுவா, புரியுதா, அப்படியே டைல்யூட் ஆயிடும். அப்படி கிடையாது. அந்த கேட்ட க்ஷணத்துல அது நடக்கிறது, சமாதி சித்திக்கிறது. ஆரம்ப வேளையில் இவைகள் திடீர் என்று உண்டானால் ஆரம்ப வேளையில் மனது விமர்சனமின்றி, அதாவது இத பத்தி எந்த ஒரு லாஜிக்கும் இன்னும் பேச ஆரம்பிக்கல, ஒரு ஆளே வரல, அந்த மாதிரியான தருணத்தில் சொரூபத்தில் நின்று விடுகிறது. விமர்சனம் இன்றி அது சொரூபமாகவே மாறிவிடுகிறது. இதன் பேர் சமாதி. இவைகள் அன்றியும் க்ஷணிக சமாதிகள் உண்டாவதை சொல்கிறேன் கேளும். இதை தவிரையும், புரியுதா, இவைகள் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ், எல்லாமே தினம் நடக்கிற நிகழ்வுகள் இல்ல. ஆனா இதை தவிரையும் விவகார தசையில ஓயாம வந்து சமாதி எல்லாருக்கும் நடந்துட்டே இருக்கு. அதையும் சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஜாக்கிர வேளைக்கும், அதாவது விழிப்பு நிலைக்கும் சொப்பனத்திற்கும் சுழுத்திக்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் மத்தியில் உள்ள அந்தராள க்ஷணிகங்களில் சமாதி அவஸ்தை இருக்கின்றது. அந்தராள க்ஷணங்கள்னா பாஸ் பீரியட்ஸ். அதாவது ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து சொப்பனமா விரியுது. சோ ஆழ்ந்த உறக்கம், சொப்பனம் இன்னும் ஆரம்பிக்கல, இதுக்கு நடுவுல இருக்கிற பீரியட், பாஸ் பீரியட்ல இங்க வந்து க்ஷணிக சமாதின்னு சொல்லப்படுற க்ஷண நேர சமாதி அனுபவம் சித்திக்கிறது.
அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு ஃபுல்லா வரல, ஆழ்ந்த உறக்கமும் போகல. இந்த அந்தராள க்ஷணிகம் சொல்லப்படுற பாஸ் பீரியடான வெறும் உணர்வாவே இருப்போம். அதனாலதான் காத்தால ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நம்ம எழுந்துக்கிறோம்னா பரபரன்னு எழுந்துட்டு இருக்கவே கூடாது. நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அங்கெல்லாம் ரிசர்ச் அப்படியே ஃபீல்டுல இருக்கும், மைக்ரோஸ்கோப்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அன்றைய கர்மாக்கள்னு சொல்லப்படுற அத்தனை கம்பல்ஷன்ஸும் இன்னும் நம்மள ஆக்கிரமிக்கல, நம்ம புத்திய ஆக்கிரமிக்கல. உடம்பும் நல்ல ரெஸ்ட் அடைஞ்சுடுத்து, அது அலர்ட் ஆயிடுத்து. ரெஸ்ட பூரணமா அனுபவிச்சு உடம்பு வைப்ரண்டா இருக்கு. ஆனா இன்னும் எழுந்துக்கல. கர்மாக்கள் புத்தியை ஆக்கிரமிச்சாதான் கர்மமயமா வேலைமயமா நம்ம வேலையாவே மாறிடுவோம். வேலையில அந்த சலிப்பு அலுப்பு, ஐயோ முடிக்கணுமே அப்படின்ற பதட்டம், இதெல்லாம் ஆட்படுவோம். இதெல்லாம் இன்னும் ஆட்படவே இல்லை. அந்த உணர்வு தூக்க உணர்வு இன்னும் ஃபுல்லா மறையல. விழிப்பு கர்மாக்கள்ன்ற பலு இன்னும் மேல ஏறல. அப்ப நடுவுல இருக்கும்போது பியூர் அவேர்னஸாவே அந்த பியூர் அவேர்னஸ் உடம்புல தெரியுமா அப்படின்னு கேட்க கூடாது. அது ஏதோ உள்ளு வெளி இல்லாமல் வெறும் உணர்வே தெரியும். இத ரொம்ப நுணுக்கமா பிராக்டிஸ் பார்த்து 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 விசாரம், ஃபர்ஸ்ட் விசாரம், இதை எதுக்கு பண்றோன்ற பேஸ் பர்பஸ் இல்லாம இதெல்லாம் சித்திக்காது. அந்த பர்பஸ் கிடைக்கணும், அந்த தவிப்பு வரணும், வாழ்க்கைன்றதை என்னன்னு பார்த்துட்டு இந்த வாழ்க்கையே டிரான்சன் பண்ணணும், பிறப்பிறப்ப டிரான்சன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தினுடைய உண்மைகளும் தெரிஞ்சு அது மூலமா அந்த பர்பஸ் கிடைச்ச பிறகு இந்த மாதிரியா ஒவ்வொரு நாள் ஆழ்ந்த உறக்கமும் அதுல இருந்து விழித்தலும் அந்த நடுவுல அந்த வெறும் உணர்வுல இருந்து அதை பார்க்கணும். வெறும் உணர்வு காரண காரியம் இல்லாம முழுமையா இருக்கும். அது அறிவானின்றி ஆழ்ந்த உறக்கமா க்ஷண நேரம் முன்னாடி இருந்தது. இப்ப விழிப்பு நிலையில உடல் உணர்வு மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சா கூட இன்னும் உடல் உணர்வு கர்மாக்கள் மூலமா தான் அதாவது அன்னைக்கு வேலை பண்றவன் அன்னைக்கு அவருக்கு போய் இதை கொடுக்கணும், அப்பாவை ஆஸ்பத்திரி கழிச்சுன்னு போகணும், இங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த பிசினஸ்ல இன்னைக்கு பெரிய டிசிஷன் எடுக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம், பிள்ளைக்கு படிப்பு, அது இது என்னென்னவோ விவகாரங்கள், தனக்கு தன் மனைவிக்கு அப்படி ஏகப்பட்ட விவகாரங்கள். இதெல்லாம் ஆக்கிரமிக்கவே இல்லை. வெறுமனே தூய உணர்வானது, சுப்ரீம் அவேர்னஸ் ஆனது தானே தானாக துலங்குதல் நாமாகவே இருப்போம். அது அந்த நாமகன் தன்மையில தான் சொல்லணும். அதை எல்லாருக்குமே இது அனுபவம் ஆகும். அதையும் இங்க சொல்றார். ஒரு சொப்பனம் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து சொப்பனம் காண கனவு ஏற்படுகின்ற அந்த தருணத்திற்கு முன்னால், அதே போல ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வருவதற்கு முன்னால் அந்தராள க்ஷணிகங்களில், அதாவது பாஸ் பீரியட்ஸ்ல சமாதி அவஸ்தை சதா இருக்கின்றது அப்படின்றாருங்க. அப்புறம் ஒருவன் ஏகாக்கிரக புத்தியுடன் வெகு தூரத்தில் இருக்கும் ஒன்றை பார்வையிடும் வேளையில் அட்டையானது ஒரு செடியை விட்டு மற்றொரு செடியை தாவுவது போல, செடிக்கு தாவுவது போல அவன் மனமானது நீண்டு விடுகின்றது. அதாவது தேகத்தில் இருக்கும் மனமானது சூரிய மண்டலம் வரையில் நீண்டு விடுகிறது. செழிக்கின்ற மனது தீர்க்கமாக மாட்டாது. அதாவது ஒருத்தர் ஒரு பொருளை ஸ்க்ரூட்டினி பண்றாருன்னா அது நல்ல நுட்பமா ஆழமாகவும் போகணும், அகலமாகவும் போகணும், உயரமாகவும் போகணும், நீளமாகவும் போகணும் இல்லையா? எல்லா திக்குகள்லயும் ஊடுருவி பாயிற தன்மை அதுக்கு வந்துரும். ஆனா அந்த மனத்துல நிறைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் டிஸ்ட்ராக்டடா ஆசிலேஷனோட அலைச்சலோட கலைஞ்சிருக்கும் பொழுது அந்த மனதால இதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏகாக்கிரக வேளையில ஒரு தூரத்துல இருக்கிற தேகத்தினிடம் மனது தேக வடிவாயும் எட்டியிருக்கும் தூரத்தில் இருக்கும் வஸ்துவினிடம் அதன் வடிவாகவும் இருக்க இவைகளுக்கு மத்தியில் நிராலம்பமாக, அதாவது நிராலம்பம்னா சப்போர்ட் இல்லாமல் சுரூபத்தில் நிற்கும் மனதை குறிப்பிட்டு நுட்பமாக பாருங்கள். ஒருமா அதாவது என்ன சொல்றாரு, ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு பொருள், ஒரு மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, அதை பார்க்கிற மனது, அப்புறம் அதை பார்க்கிற இந்த தேகத்தையும் அதே மனது பார்த்து கொண்டிருக்கிறது.
அருகில் தேகமாகவே அவன் இருந்து கொண்டு தூரத்தில் இருக்கும் தென்னை மரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். தூரத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கு அளவுக்கு நீண்டு வெளியிலும் செல்கிறது. பார்ப்பவனான இவனிடமும் அதே சமயத்தில் இவன்ற தேகத்திலையும் அது இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த பார்த்தலுக்கும் இந்த பார்த்தலுக்கும் நடுவில் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் தென்னை மரத்தை பார்க்கிற அந்த பார்வையையும் விட்டுடுங்கோ, அருகிலே தேகமாகவே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தேகம் கொண்ட காட்சியும் வடிவையும் விட்டுடுங்கோ. இதுக்கு நடுவுல வெறுமனே எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் மனது இருந்து கொண்டிருக்கின்றது. இது தூய சுரூபத்தினுடைய நிலை, சுப்ரீம் கான்சியஸ்னஸ்னுடைய சுரூப பிரகாசமே அது. இது நிராலம்பமாக எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் மனத்தினால் பார்க்க முடியும். இதெல்லாம் அறிய முடியாததை அறியும் தன்மை, இது வித்தை. அததான் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் நம்ம சோதிக்கிற வாழ்க்கையாகவே, விசாரம் கொண்ட வாழ்க்கையாகவே இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். விஷயங்களை எடுத்து வச்சுண்டு அதுக்கு மனத்தை ஃபுல்லா அதுல ஈடுபடுத்தி அந்த விஷயாகாரமா போயிடக்கூடாது. வாழ்க்கை விஷயத்துக்கோசரம் கிடையாது. வாழ்க்கை உண்மையான பொருளாகவே நம்ம மாறுவதற்காகத்தான் இங்க இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. அததான் இவர் சொல்றார். தேகத்தினிடம் மனது தேக வடிவாயும் தூரத்தில் இருக்கும் வஸ்துவினிடம் அதன் வடிவாகவும் இருக்க இவைகளுக்கு மத்தியில் நிராலம்பமாக சப்போர்ட்லெஸ்ஸா சொரூபத்தில் நிற்கும் மனதை குறிப்பிட்டு நுட்பமாக பாரும். வெகு விதமாக சொல்வதால் என்ன அப்படின்னு அவரே முடிக்கிறார். இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றதுனால என்ன? நுட்பமான கொள்கை இன்னதென்று, இதனுடைய தத்துவமே இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோங்க. திருப்பி இன்னும் டீப்பா போறார். புரியுதா? நுட்பமான கொள்கை இதுவென்று கூறுகிறேன், இதை கேட்டுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றார். இதை அடுத்த சத்சங்கத்துல நான் தொடர்றேன். இருங்க. ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதிலேருந்து ரிமைன் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1ல மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும் அது. இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணியோசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி யோசைய வெளியில இருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி யோசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.